ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வாணல்ல 3 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு ஒரு பட்டை போடுங்க. பட்டை போட்டு 4 வெங்காயம், 4 தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் போடுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்கின பிறகு தக்காளி கட் பண்ணதை போடுங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளியும் வெங்காயம் வதங்கினோன்னா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா சீக்கிரமா வதங்கிடும். தேவைக்கேற்ற உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் சோம்பும் பட்டையும் போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம சோம்பு போட்டால் அது ஒரு சிலருக்கு பிடிக்கிறது இல்லை எண்ணெயில், அதனால அரைச்சி போடுங்க. அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா போட்டு வதக்குங்க. வதக்கின பிறகு சிக்கன் கழுவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, 1/2 kg அதையும் போடுங்க. போட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொம்பு தண்ணி விட்டுருங்க. கறி நல்லா வேகட்டும். கறி கழுவும் போது கொஞ்சம் லெமன், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கழுவுனீங்கன்னா நீச்ச வாசனை வராமல் இருக்கும். நல்லா இருக்கும் கறி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.